கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரியப் புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். எல்லாரும் வாரீர் மாதவன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசபாடினர். ஆழ்வார் நன்னா கொண்டாடிருக்கார். நாம் பண்ணின உபதேசத்தால ஊரே திருந்தி படுத்துங்கிறார். அந்த திருந்தினதை பார்க்கறதுக்கு ஸ்வேதத்வீபவாசிகள் வந்தாலும் இந்த திருவாய்மொழி நம்ம தீபத்தில் இல்லாத படுத்தே, அது இங்கே தானே இருக்குது, அதை கேட்குற பாக்கியம் நமக்கு இல்லையே, கேட்டுட்டு போவோன்னு ஒரு தடவை வந்தாலும் சரி வந்தவாளுக்கு ஒரு பல்லாண்டு பாடி வைப்போம் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார்னு ராமானுஜருடைய நிர்வாகமே இதில் காணப்படுகிறது. ஆழ்வார் திருநகைக்காரா திருந்தி அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு வச்சுக்கலாம். ஸ்வேதத்வீபவாசிகள் வர அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு கொள்ளலாம். அப்போ அந்த தீபத்தில் இருக்கிறவாளும் ஜம்பூ தீபத்தில் இல்லையேன்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ, நல்ல வேளை அந்த கட்டம் இல்லாமல் ஜம்பூ தீபத்தில் நாம் பிறந்துட்டோமே, வேற எங்கேயும் இல்லை. கண்ணன் பிறந்த ஜம்பூ தீபத்திலே பிறந்திருக்கோம். ஜம்பூ தீபத்தில் நிறைய வருஷங்கள் உண்டு. கிம் புருஷ வருஷம், பத்ராஷ வருஷம், கேதுமால வருஷம், இப்படிங்கிறதுலாம் நிறைய வருஷம். நாம் இருக்கிறது பாரத வருஷத்தே. அந்த கிம்புருஷ வருஷம், கேதுமால வருஷம், பத்ராஷ வருஷம், இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் இருக்கு பாருங்க. அங்கே ஹயகிரி ரூபத்தில் பெருமாள் இருக்கார், இந்த ரூபத்தில் இருக்கார், அந்த ரூபத்தில் இருக்கார், வராக ரூபத்தில் இருக்கார், என்ன ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்று சொல்லும். அதில் சொல்லும்போது நடுவில் இருக்கிற பாரத வருஷத்தில் கிருஷ்ண ரூபத்தில் சேவை சாதிக்கிறான்னு ஆண்டாள் பார்த்தா இதுக்குத்தான் அந்த வருஷம் நல்ல வேலை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் வேற எந்த வருஷத்துலையானு போய், இங்கே வருஷங்கிறது இடத்தை குறிக்கும், காலத்தை குறிக்காது. ஏன்னா பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், பத்ராஷ வருஷம், கேதுமால வருஷங்கிறதெல்லாம் நம்ம ஜம்பூ தீபத்தையே 9 நவ வருஷங்களாக பிரித்தது. அப்போ அந்தந்த வருஷத்தில் ஒத்தொத்தர் இருக்கார். கிருஷ்ணானுபவம் அங்கே போனால் கிடைக்குமா? இங்கே இருந்தால் தானே கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். அதனால் வையத்து வாழ்வீர்கள்னா லீலா விபூதியில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பூமண்டலத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் ஜம்பூ தீபத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பாரத வருஷத்தில் பிறந்தவர்களே வாழ்பவர்கள். பாரத வருஷத்தில் பிறந்துட்டா போருமா? நாமளும் தான் பிறந்திருக்கோம், தெற்கு கோடியில் பிறந்திருக்கோம். எத்தனையோ பேர் வடக்கு கோடியில் பிறந்திருக்கலாம். ஆனால் மதுரை இருக்கிறது எங்கே? அங்கன்னா பிறக்கணும். அங்கே பிறந்தமானா ஆண்டாள் அதைத்தான் சொன்னா. இல்லை இல்லை, மற்ற இடத்துல பிறந்திருந்தான்னா அவள் பிறந்ததே தெற்கு கோடியில் தான். ஆண்டாள் உட்பட அனைவரும் பிறந்தது தெற்கே, நாம பிறந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பிறக்காது போயிட்டோமேன்னா அதுவே குறைவு தான். கோபிமார்களுக்குத்தான் அந்த ஏற்றமே. மற்ற பேர் பிறந்ததை குறைவா நினச்சிக்கிறாளான்னா ஆழ்வார் பாசுரங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது. ஆழ்வார் திருநகரில் இருக்கார், திருநகரியில் திருமங்கி ஆழ்வார் இருக்கார். சௌக்கியமாக இருக்கீரான்னா இங்கே வையத்து வாழ்வீர்கள்னு இருக்கோ இல்லையோ, திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன், நான் வாழ்ந்துட்டே பயப்பட்டுட்டே இருக்கேங்கிறார். நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவாளேன்னு ஆண்டாள் கூப்பிடுறா. என் வாழ்க்கையே பயமா இருக்கேங்கிறார் திருமங்கி ஆழ்வார். ஏன்னா அவர் கோகுலத்தில் இல்லையே, எங்கேயோ இருக்காரோ இல்லையோ. அதனால தான் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஒரு ஆற்றங்கரையில் மரம் இருக்குன்னா அது பயந்துட்டே இருக்கும். எப்போ வெள்ளம் வருமோ மரத்தை வேரோட பிச்சுன்னு போடுமோன்னு பயப்படுமா. அதை போல் நான் எங்கேயோ தெற்கு கோடியில் உட்காந்து எப்போ இந்த அகங்காரம் மமக்காரங்கிற வெள்ளம் வந்து என்ன தூக்கின்னு போடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்தை போல அஞ்சுகின்றேன்னார். ஆழ்வார் சொன்னார், வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. எல்லாம் எத்தனை பேர் வாழ்ந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆண்டாள் நன்னா கூப்பிடுறா, வையத்து வாழ்வீர்கள்னுட்டு. ஆழ்வார் வெய்யறார், வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் வாழ்ந்து மாய்ந்து. எல்லாம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்கிறோமே தவிர இந்த ராஜாக்கள்லாம் இங்கே எப்படி தெரியுமோ வாழ்ந்திருக்கிறார்கள்? வாழ்ந்ததெல்லாம் மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து ஜலபுத்புதத்தை போலே வாழ்ந்தார்கள். மழை பெய்யும், தெருவோரமாக ஜலம் அடிச்சுன்னு போகும். அப்போ நீர் குமிழி தோன்றதோ இல்லையோ, அது எத்தனை நேரத்துக்கு நிற்கும்? அடுத்த மழை துளி அதன் தள்ள விடுற வரைக்கும் நிற்கும். அது வரைக்கும் அது ஒரு 2 அடி 3 அடி போகுமே தவிர அது போகிறதுக்குள்ளே வெடிச்சு போய்டுறதோ இல்லையோ. நாம் இங்கே வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்கிறதெல்லாம் இந்த நீர்க்குமிழி ஆட்டம் தான் இருக்குன்னுட்டார் ஆழ்வார். எல்லாம் ரொம்ப நன்னா நீர்க்குமிழி இருக்கேன்னா தட்டுன்னு அடுத்தது விடற சொல்லியோ. பகவானுடைய நிகிரகம்ங்கிற கோல் விடற வரைக்கும் தான் இவன் வாழ்க்கை. விழுந்ததுன்னா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை இல்லை. பாட்டில் சொல்லச்சே வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மழமொக்குளில் மாய்ந்து மாய்ந்துன்னு ஆழ்வார் சொல்லலை, மாமழை மொக்குளின்கிறார். இது சின்ன மழையாக இருந்ததுன்னா அந்த நீர்க்குமிழி கொஞ்சம் தூரம் போகும். பெரிய மழையாக இருந்ததுன்னா சடன்னு அடுத்தது விழுமோ இல்லையோ. அப்போ ஒரு அடி போகிறதுக்குள்ளேயே அந்த மழை முக்குள் போயிடும்னு அர்த்தம். அதனால தான் மாமழ முக்குளில் மாய்ந்து மாய்ந்து இப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை. ஆழ்வார் சொல்கிறத பார்த்தாலும் ஓ இப்படி வாழறேனேன்னு பயப்படுறார். திருமங்கி ஆழ்வார் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேங்கிறார். இதே ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? மதுரைப்புறத்துக்கு என்ன உய்த்திடுமின், கோவர்த்தனத்துக்கு என்ன உய்த்திடுமின், பாண்டிவடத்துக்கு என்ன உய்த்திடுமின். தான் சிவில்லிபுத்தூரில் அழகா பெருமாளை சேவிச்சில் இருக்காமல் பாஷர் என்ன படுறா, என்னை கொண்டு போய் கோவர்தனத்தில் போட்டுருங்கோ அப்போ தான் தப்பிப்பேன், என்னை கொண்டு போய் மதுரைப்புறத்தில் விட்டுடுங்கோ அப்போ தான் தப்பிப்பேன்னா அப்போ இங்கே இருக்கிறதுல திருப்தியே இல்லைன்னு அர்த்தம். இவர்கள் இங்கே வாழறாளே தவிர வாழறா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். நன்னா வாழறாளான்னா இல்லை,
ஒருத்தரை கேட்போம், என்னமா இருக்கீள், சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம். இருக்கேன்னு பதில் வருது பாருங்க. அப்படின்னா அவர் இருக்க வேண்டியபடி இல்லைன்னு அர்த்தம். சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம், இருக்கேன். அதே போலத்தான் ஆண்டாளும் சொல்லிட்டா, இப்போ சிவில்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கீளான்னா, வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்ந்துட்டு இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதனால வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழ முக்களில் இன்னும், நாம் வாழ்ந்தது இங்க இருக்கிறதுக்கு ஆசை இல்லை, இங்க கொண்டு போய் கோவர்தனத்துல விட்டுடுங்கோ, மதுரைப்பட்டினத்துல விட்டுடுங்கோன்னா, அப்ப அங்க இருந்தால்தான் வாழ்ச்சின்னு இவர்கள் உள்ளத்துல இருக்கு. இது இவ்வளவு தூரம் இல்லை. இப்போ வாழ்ந்தே போம் நீரேனுட்டு பகவத் தரிசனம் கிடைக்கலேனுட்டு திருமங்கியாழ்வார் வெச்சுட்டே போயிட்டார். இங்கேயாவது ஆண்டாள் நன்னா கூப்பிடுறாள் சொல்லி வையத்து வாழ்வீர்கள்னுட்டு. இதுக்கு நேர திருமங்கியாழ்வார் என்ன சொன்னார்னு பார்ப்போம். பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் நும்மை ஒரு கால் காட்டி நடந்தாள் நாங்கள் உய்யோமே. திருவிந்தளூர்ல பரிமளரங்கநாதனை சேவிக்கணும்னு வந்தார். காவேரி தீர ரசிகனாக சயனிச்சுருக்கார் பெருமாள். இவர் வந்த உடனே சேவையாகும் நினைச்சுன்னு எதிர்பார்த்துன்னு வந்தார். மன பாரிப்போட வந்தார். ஆனா பாரிப்பு நிறைவேறலை. பெருமாள் கதவு சாத்திவிட்டார். 11:45 சாத்தியாச்சு. நாம இருந்தா நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறதுக்கு நீங்க இந்த பெருமாளுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கும். திருமங்கியாழ்வாருக்கு அதை பண்ண தோணுமா? எப்படியாவது சேவிச்சுடணுமேங்கிறதுக்காக துடிச்சார். இப்ப சேவிக்கணும்னா இல்லையா, அர்ச்சக சுவாமி இப்பதான் இல்லத்துக்கு இருக்கார், அவர் இனிமே 4:30 மணிக்கு தான் வருவர், இரும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். கோவம் வந்துருத்து திருமங்கியாழ்வாருக்கு. இத்தனை நாளும் உன்னை போற்றி போற்றி பாடினத்துக்கு இதுதானா நீ நமக்கு கொடுப்பது? வந்த உடனே கூப்பிட்டு சேவை கொடுத்து உச்சியை தொட்டு முகர்ந்து பார்த்து ஆழ்வீர் வந்தீரான்னு தழுவி முழிச்சி அனைத்து பேசுவீர்னு எதிர்பார்த்து வந்தால் ஒன்றும் இல்லாமல் கெடுத்துட்டீரே. கோவம் வந்துருத்து ஆழ்வாருக்கு. ஆண் பாவனையோடையே ஊடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம். உன்னை போய் சேவிச்சேனே, இந்த நேரத்தில் வேற ஏதானு பண்ணியிருந்தா சுகத்தியான அனுபவிச்சிருக்கலாம். உம்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. நன்னா வாழ்ந்துன்னு நீரே சனிச்சுன்றும். இனிமே இந்த ஊர் பக்கம் நான் வரவே இல்லை, நான் போயிட்டு வரேன்னு திருவங்கி ஆழ்வார் சொல்லணும்னா, ஒரு ஆழ்வார் வெறுப்பா வாழ்ந்தே போம் நீரேங்கிறார். ஆண்டாள் ஆசையா வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுறா. அப்ப இது வாழ்ச்சியா அது வாழ்ச்சியா? பெருமாளுக்கு கொஞ்சம் பயமா போச்சு. கிடைச்ச ஒரு திருவங்கி ஆழ்வாரும் போயிட்டார்னா, அதனால அவர் கூப்பிடணுங்கிறதுக்காக, ஆழ்வீர் இப்படி நீர் கோவிச்சுக்கலாமா? நான் அர்ச்சாவதாரம் இல்லையா? அர்ச்சா திவ்யதேசங்கள் எல்லாம் எப்போதும் நாழிகைக்குட்பட்டுத்தானே நடந்தாக வேண்டும். நீரானா நாழிகையே இல்லாம நடக்கணும்னு சொல்றீரே, அர்ச்சக சுவாமி ஓய்வு எடுக்க வேண்டாமா? நமக்கு ஓய்வு கிடைக்காதா? இன்னும் பெருமாள் ஏதோ சமாதானம் சொல்ல பார்த்தார். அதுக்கு இன்னும் கோபம் ரெட்டிப்பாடுது. சில சமயத்துல கோபம்னா பேசாம போயிடுறது நல்லது. அதை தணிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதானும் பேச ஆரம்பித்து அது இன்னும் 2 மடங்கு ஆயிடும் இல்லையோ. திருமங்கை ஆழ்வாருக்கு கோபம் இன்னும் கூடி போடுத்து. நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர். உமக்கு எது தெரியாது? நல்லவா ஆறு தெரியும், தீயவா ஆறுன்னு தெரியும், எல்லாம் தெரியுமே தவிர திருமங்கை ஆழ்வார் யாருன்னு மட்டும்தானே உமக்கு தெரியாது. புரிஞ்சுனுட்டேன். நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. உம்முடைய மற்ற ஆழ்வார்கள் பக்தர்கள் இருக்காளே, அவளோட என்ன சமம்னு நினைச்சுனுட்டீரா? வரச்சேவான்னு சேவை கொடுக்கறதுக்கு, போறச்சே போ கிடையாதுன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் நாம் ஆளல்ல. நாம் இப்ப சேவிக்க வந்திருக்கோம்னா தேவரீர் இப்ப சேவை சாதித்துத்தான் தீர வேண்டும். நான் நம்மாழ்வார் இல்லேன்னு விட்டார் திருமங்கி ஆழ்வார். ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்மாழ்வாரால உம்மோட சேர்ந்து 10 பாட்டு நன்னா அழவும் பிரிஞ்சு அழறதுக்கு முடியும், உம்மோட சேர்ந்து சுகமா பாடுறதுக்கு முடியும். நம்மால ரெண்டுமே முடியாது. வியாக்கியானத்தில் எழுதி வச்சார், திருமங்கி ஆழ்வார் சோழ தேசத்தவர்களை போலே, நம்மாழ்வார் மலையாள தேசத்தவர்களை போலே. ஏன்னா நம்மாழ்வாருடைய திருத்தாயார் திருவன்பரிசாரத்து பெண் உடையனங்கையார், அது மலையாள திவதேசம் இல்லையோ. என்ன வித்தியாசம்னா, மலையாளத்துக்காரான் 4 நாளை சேர்த்து வச்சு சாப்பிடவும் முடியுமா, 4 நாளை சேர்த்து வச்சு பட்னியும் கிடப்பாளாம். ஆனா நம்மூர்காரா தமிழகத்துக்காராளுக்கு 4 மணி நேரம் தான். பட்னி இருக்கிறதுனால அவ்வளவுதான், சாப்பிடணுனாலும் அவ்வளவுதான். உட்காரச்சே ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போயிட மாட்டா. அதுக்கப்புறம் கையில வச்சுன்னு எத்தையோ குறிச்சுன்னு இது போரும் அது போரும்ண்டாள்னா, அப்படி இல்லை. மலையாளர் ஊட்டு போலே நம்மாழ்வார். அதனால 40 பாட்டு அழுவர், 40 பாட்டு சிரிப்பர். திருமங்கி ஆழ்வாரால் ரெண்டுமே முடியாது. 4 பாட்டு சேர்ந்து பாடவும் முடியாது, 4 பாட்டு பிரிஞ்சு பாடவும் முடியாது. தூவிரிய மலருழக்கின்னு தூது விடுறதுக்காக ஆரம்பித்தார். தூது விடணும்னா 10 பாட்டு பறவையை பார்த்து பாடணும் இல்லையோ. அந்த அளவுக்கு பகவானிடத்திலேருந்து பிரிந்து இங்கே உறுதி இருக்கணும். அப்பதான் 10 பாசரங்களையும் தூது விட முடியும். அந்த உறுதியெல்லாம் திருமங்க மன்னன் இடத்துல இல்லை. தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதேன்னு பாட ஆரம்பிச்சவர் 4 பாட்டு பாடினார். 10 வரைக்கும் தொடர்ந்துட்டே போகல. திடீர்னு திருக்குடந்த எம்பெருமான் சேவை சாதித்தார். ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. மண்ணளந்த தாளாளா, இனி இந்த பறவையை பார்த்து பேச முடியாது, எப்ப நீ சேவை சாதிக்க போறே என்று பாட்டை உடைச்சு மாற்றி விட்டார்.
தூது விடுறேன்னு தொடங்கின ஆழ்வார் 4 பாட்டுக்கு மேல தூது விடவே முடியலையேன்னா அத்தனை தூரம் மிருதுவான ஸ்வபாவம். மார்தவம்ங்கிறது மென்மை. அதுல கோவம் வந்துதான் தெரிவிக்கிறார், சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழமல கடிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. ஒரு நிமிஷம் எழுந்திருந்து நடந்து காட்டுட்டு ஆழ்வீர் திருப்தியான்னு கேட்டுட்டா நீர் என்ன குறைஞ்சு படுவீரா? அதை மட்டும் பண்ணாமல் எப்பவோ போய் இப்பவோ வான்னு சொல்லிட்டு இருக்கீரே, வாழ்ந்தே போம் நீர் நன்னா வாழ்ந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கி ஆழ்வார் புறப்பட ஆரம்பிக்க திருத்தரை அருந்து விழுந்து பெருமான் சேவை சாதித்தான் என்பது சரித்திரம். அதனாலே வாழ்ந்தே போம்னு வெய்யற வாழ்க்கையும் உண்டு. இதேதான் விஸ்வாமித்திரர் தரிசனத்தை வச்சுட்டு போனார். உள்ள நுழைஞ்ச உடனே ராமனை கேட்கறதுக்காக அவர் வந்தார், யாக சம்ரக்ஷணத்துக்காக. அப்போ தசரதனுக்கு ஒரே ஆனந்தம். அவர் எப்பவுமே வாக்தானம் பண்ணிடுவார். தசரதன் வாக்கு கொடுத்தா போலே நாமே யாரானோ ஒருத்தர் கொடுத்துட்டு மாட்டேன்னு சொன்னால்னா இதை பிடிச்சுடுவோம். தசரதர் வாக்கு கொடுத்தா அப்புறம் கொடுக்குறாருன்னுட்டு விஸ்வாமித்தருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு விட்டார். விஸ்வாமித்தர் கரிய செம்மல் ஒருத்தனை தருதி உன் பிள்ளைகளுக்குள்ள ராமச்சந்திரனை கொடுன்னார். மாட்டேன்னு இப்போ தசரதன் மறுத்துட்டான். கோவம் வந்துருத்து விஸ்வாமித்திரருக்கு. சுகீபவ சபாந்தவா, உன்னுடைய பந்து மித்திரர்களோட சுகமா இரு அப்படின்ட்டு புறப்பட்டுட்டார். சுகீபவன்னு தான் ஸ்லோகத்தில் இருக்கு. சுகமாருன்னா நிஜமா சுகமாறு இல்லை, இது சுகமாருன்னா நன்னா இருங்கிற மொழியோ அந்த நன்னாரு சுகீபவ சபாந்தவா, நன்னா பந்துமித்திரர்களோட இருந்தா அதே வாழ்ந்தே போம் நீரே தான் இப்ப திருமங்கி ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். நீ நன்னா வாழ்ந்துன்னா புறப்பட்டு போயிட்டார். அப்ப ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் வாழ்ந்தே போம் நீரே. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழ மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து இவ்வாழ்வார்கள் பாசுரத்தை பார்த்தா இங்கிருக்கை வாழ்ச்சியாக தெரியவில்லை. பின்ன வாழ்ச்சி அங்கே வாழ்ச்சியே தவிர நம்மிடத்தில் இல்லை. அப்ப நல்ல வேளை மற்ற இடத்துல எல்லாம் பிறந்துடாமல் நாம் கோகுலத்திலேயே பிறந்த மூல்யம் அது வரைக்கும் கொண்டுட்டார். சரி, கோகுலத்துல பிறந்ததுன்னா அப்ப கண்ணன் இருக்கிற தேசத்துல பிறந்தோங்கிறதான ஏற்றம். ராமன் இருக்கிற தேசத்திலையும் பிறந்திருக்கலாமே. ஏன் இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற ஏற்றம் ராமாவதாரத்துக்கு உண்டு. அப்ப அயோத்தியாவாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து வாழ்வீர்கள், கோகுலத்து வாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து வாழ்வீர்கள். ஏன்னா அயோத்தியாவாசிகளும் லீலா விபூத்தியில தான் பிறந்திருக்கா, பூமண்டலத்துல தான் பிறந்திருக்கா, ஜம்பூ தீபத்துல பிறந்திருக்கா, பாரத வருஷத்துல பிறந்திருக்கா, பரதகண்டத்துல பிறந்திருக்கா, பகவான் பிறந்த இடத்துல பிறந்திருக்காளோ இல்லையோ சுவாமி. அப்படின்னா நிருசிம்மாவதாரத்துக்கு உண்டே, ஹைகிரீவாவதாரத்துக்கு உண்டே, வராகாவதாரத்துக்கு உண்டேன்னா உண்டு. ஆனா அந்த பெருமாள்லாம் எத்தனை பேரோட பழகினா, எவ்வளவு நேரம் இருந்தா, ஒரு முகூர்த்த நரசிம்ம பெருமான் இருந்தார், அவ்வளவுதான் இந்த பூலோகத்துல இருந்தது. ஒருத்தனுக்கு அனுகிரகித்தார், மற்ற ஆரை பற்றி அவரிடத்துல பேச்சே இல்லை. அதனாலே இந்த ஒரு நாழிகைக்குள்ளெல்லாம் ஏதானு பண்ணால் எங்களுக்கு புரியவே புரியாது சுவாமி. ஏன்னா நாங்கள் கண்ணை முழிச்சு என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாழி ஓடிப்படும். அதுவும் நிருசிம்ம பெருமானாட்டம்லாம் ஒரு உருவம், வராக பெருமானாட்டம் ஒரு உருவம்னா பயத்திலேயே நாங்கள் விலகிப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் பழக்கமே கிடையாது. இதெல்லாம் திடீர்னு பெருமாளே வந்து நின்னா கூட நமக்கு பாதி பேருக்கு பயமாப்படும். இது என்ன நடந்ததோ, பூதமோ பிசாச்சோ எது வந்திருக்கோ நினைச்சுன்னு போடுவோமே தவிர பெருமாள் வந்திருக்காருங்கிற அளவுக்கு உள்ளம் பண்பட்டிருக்கா. இதை திருநெடுந்தாண்டகத்துல சொன்னாரோ இல்லையோ, அவரை நாம் தேவரன் அஞ்சினோம் அவ்வண்ண தவர் நிலமகண்டும் தோழி அவரை நாம் தேவரன் அஞ்சினோம். பகவான் எத்தனை சுலபனா வந்தாலும் அவனை தெய்வம் நினைச்சுத்தானே நாம விலகுவோம். ராமச்சந்திரன் இடத்துல அதே கட்டம். இப்போ மற்ற பெருமாள்லாம் ஒரு முகூர்த்தம் இருந்தா சரி விட்டுடுவோம். ராமன் 11,000 வருஷம் இருந்தாரோ இல்லையோ. அப்ப அயோத்தியா நகரத்து வாசிகளுக்கு அந்த பெருமை சொன்னா என்னன்னா சொல்லலாம். ஆனா இவெல்லாம் பறி கொடுத்துட்டாளே. இங்கிருந்து அயோத்தியில பிறந்து 14 வருஷம் அனுப்பிச்சு விட்டுட்டாளோ இல்லையோ. சரி, 14 வருஷம் அனுப்பித்தார்களே, அயோத்தியா வாசிகளுடைய நிலைமை என்னன்னு பார்த்தால் ஆறும் தங்க உயிரை விட்டுடலே சண்டை போட்டுக்கிறா. என்னத்துக்காக இந்த மாதிரி ராமன் புறப்பட்டு போயிட்டார், நாம் எப்படி வாழ போறோம், பரதன் எப்படி இருக்க போறார், இப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறதே தவிர ராமனை பார்த்து அவன் திருவுள்ளப்படி நடப்போன்னு அவளுக்கு எண்ணமே இல்லை. ஆனா கோகுலத்து வாசிகளை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் 10 வருஷம் கண்ணன் இருந்துட்டு வெளியில போயிட்டார். மதுரப்பட்டினத்துல பிறந்தார், கோகுலத்துல 10 வருஷம் இருந்தார், புறப்பட்டு போயிட்டார். ஏதானும் புகார், தங்களுக்குள்ள அழுதார்கள். எப்பவான திரும்பி வந்தான், வரவே இல்லை. அப்புறம் போய் 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டானே, ஏதானும் புகார், ஒன்றும் இல்லை. துவாரகையில் இருந்தானே, ஒன்றும் இல்லை. ஆழ்வார் ஆச்சரியமா சாதித்தார். அதே போல பரீட்சித்துக்கு சுகபிரம்மம் தெரிவிக்கிறார், ந ஸ்ரீரப்யங்க சமாஸ்ரயா, மகாலட்சுமி நெஞ்ச விட்டு பிரியாமல் இருக்காளே, அவளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. பிரசாதம் லேபிரே கோபி, கோபிகைகள் பெற்ற இந்த பாக்கியத்தை லக்ஷ்மி கூட பெற்றிருக்க மாட்டாள். என்ன பாக்கியம்னா, கண்ணன் திருவுள்ளத்துக்கு எது ஆனந்தமோ அதற்காக மட்டும் வாழ்வோம். இது அயோத்தியாவாசிகளுக்கு வரவே வராது. அவ தங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்துண்டு ராமனை பார்த்தாலே தவிர. ஆனா இங்க கோகுலத்து வாசிகளுக்கோ கண்ணனே தான். கண்ணலல்லால் தெய்வமில்லை கருத்த மனமொன்னும் வேண்டா. ஆகையால் அயோத்தியாவாசிகள் ராமர் இருந்த தேசத்தில் ராமன் இருந்த காலத்துல பிறந்தா
வசதி தான். ஆனால் அதை காட்டிலும் இங்கன்னோ ஏற்றம். மேலும் அவ்விடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அவ பார்த்து இப்போ பரதன் போய் கைகை கேட்டாளுங்கிறதுக்காக தசரதன் வரம் கொடுத்துட்டார். அதனால போகணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு, போயிட்டார். ஆனால் இங்கே வந்து கண்ணன் தானாக போனார். கோகுலத்து வாசிகள் போன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அங்கே இருக்கிறவாள்லாம் ஆறு போ அப்படியே மறித்து திரும்பி வரணும் எல்லாம் பண்ணாலே தவிர ராமனை பார்த்ததை காட்டிலும் தங்களை பார்த்தார்கள். ஆனால் கோகுலத்து வாசிகள் தங்களை பார்ப்பதை விட கண்ணனைத்தான் பார்த்தார்கள். அதனால் அங்கிருந்ததை காட்டிலும் இங்கே தான் ஏற்றம். இதை ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து. காளிங்கன் தலையில கண்ணன் குதிக்கிறார். போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரக்கென்னை உய்த்திடுமின்னு ஆண்டாள் சாதிக்கிறாள் இல்லையோ. போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிங்கனுடைய தலையில கண்ணன் அண்ணா ஆடின்னு இருக்கான். அவருடைய ஆட்டம் தனி. புறவை ஆட்சியரோடு கோத்ததும் விட்டு நல்ல நாட்டியத்தில் தரதேர்ந்த நிபுணன் கண்ணன். ஒரு விதமான நாட்டியம். இந்த காளிங்கன் தலையில் ஆடின்னு இருக்கிறச்சே அதுக்கு நிறைய தலைகள் இருக்கும் இல்லையோ. தலைகள் ஒன்று ஒன்றா இருந்தா ஒன்றாந்தலை, மூணாந்தலை, அஞ்சாந்தலை, ஏழாந்தலைன்னு இடது காலையாக வச்சு ஆடுவான். அப்புறம் ரெண்டாந்தலை, நாலாந்தலை, ஆறாந்தலை, எட்டாந்தலைன்னு வலது காலையாக வச்சு ஆடுவான். அப்புறம் மாற்றி ஒன்றாந்தலை, மூணாந்தலை, ஒன்றாந்தலை, நாலாந்தலை, நாலாந்தலை, ஏழாந்தலை அப்படின்னு காலை வச்சு வச்சு ஆடுவான். இது ஆடுறதை பார்த்த உடனே போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிங்கனுடைய உச்சியே போர்க்களமாக ஆகும்படிக்கு நாட்டியம் ஆடினான். ஒரு வியாக்கியானம். ரெண்டாவது வியாக்கியானம் பண்ணார். கண்ணன் காளிங்கன் தலையில விழுந்தான்னு உடனே கோகுலம் போர்க்களம் ஆயிடுச்சு. போர்க்களத்தில் அப்பப்போ அம்பு வேல் கம்பு பட்டு சட்டு சட்டுன்னு உயிரற்று விழுவாளோ இல்லையோ. அதை போல கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உயிர் படுத்தான். எதுக்குன்னா கண்ணன் காளிங்கன் பேர்ல குதிச்சுட்டாரு, இனிமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு அதை கேட்ட வியசனத்திலே இவா உயிர் விட்டுட்டாளோ இல்லையோ. அப்படி யார் இப்போ பிராணன் படுத்து அயோத்தியிலே? ஒருத்தருக்கும் போலே எல்லாம் நன்னத்தான் இருந்தா. 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுவார். 14 வருஷம் கழிச்சு வந்துடுவார்னு தெரியும், நாங்கள் நன்னா இருக்கணும்னு தெரியும். இவா புறப்பட்டு போனவர்கள் கண்ணன் வருவனான்னே அவளுக்கு தெரியாது. வரலையேங்கிறதுக்காக தாங்களும் எத்தனை பேர் ஒரு காளிங்கன் உச்சியில நட்டம் பாய்ந்ததற்கு உயிர் விட்டுருக்கணும்னா. அதனாலே கோகுல சராச்சரத்துக்கு தனி ஏற்றம் உண்டு. ராமன் இருந்த அயோத்தியை காட்டிலும் கோகுலத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்றம். அப்படி இருந்தவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு பார்க்கணுமே. கண்ணன் இருந்த காலத்தில் ஆண்களும் தான் இருந்தா, கண்ணன் இருந்த காலத்துல பெண்கள் இருந்தா. நல்ல வேளை ஆண்களா பிறக்காம பெண்ணா பிறந்துடும் இல்லையோ. வையத்து வாழ்வீர்கள். ஆண்களா பிறந்திருந்தா என்ன, ஆழ்வாராட்டம் நாயிகா பாவத்தை ஆசைப்பட்டு இருக்க வேண்டியதா. அவர் அப்படித்தானே 27 திருவாய்மொழி பாடினார். பாடின 100 திருவாய்மொழிகளுக்குள்ளே 27 பதிகங்கள் தாய்ப்பாசரம், தோழிப்பாசரம், ஆழ்ப்பாசரம். கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணி கொண்டார்னு சொல்லுவார்கள். தாங்கள் பிறக்கிறச்சே ஆணாக பிறந்துடாமல் நாயிகா பாவத்தை ஏறிட்டு பாடினாரோ இல்லையோ. நல்ல பக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்து ஆண்டாள் சொன்னா, நல்ல வேளை நாமெல்லாம் இந்த இடத்துல ஆணா பிறக்காம பெண்ணா பிறந்துட்டோம். உடனே ஒரு சின்ன பொண்ணு எழுந்திருந்து கேட்டா, சரி நம்ம அம்மாவும் இருக்காளே பாட்டியும் இருக்காளேன்னா. நல்ல வேளை அம்மாவாகவும் பாட்டியாகவும் இல்லாமல் சிறு பெண்களாக நாம் இருக்கிறோம் இல்லையோ, அதுதான் நமக்கு ஏற்றம் நாள். வியாக்கியாத தெரிவித்தார். கண்ணன் விரும்பாத ஆண்களாகவோ கண்ணன் வெறுக்கும் வயோதிக பெண்களாகவோ இல்லாமல் கண்ணன் விரும்பும் சிறுமியர்களாக பிறந்தோமே வாழ்வீர்கள் என்று கூப்பிடுகிறாள்னு சாதித்தார். ஏன் கண்ணனுக்கு அவள் எல்லாரையும் பிடிக்காதான்னா? பிடிக்கும், அவ குணம் பிடிக்காது. ஆண்களுடைய குணமும் பிடிக்காது, வயசான பெண்களுடைய குணமும் பிடிக்காது. ஆண்கள்னா நாமே ரட்சிச்சுக்கலாம்ங்கிற இருமாப்போட இருந்துருவாளாம். அது கண்ணனுக்கு பிடிக்கிறது இல்லை. நாம்னா ரட்சிக்கணும். என்னத்துக்கு இவா தங்களே ரட்சித்துக் கொள்றேன் சுவாதந்திரிய அபிமானம் வந்துருமோ இல்லையோ. நாம் சுதந்திரர்கள்னு நினைக்கிறது இவாளுக்கு குற்றம். அதனால ஆண்களை ஒதுக்கி விட்டார் கண்ணன். சரி, அப்போ பெண்கள் பரதந்திரர்களாச்சேன்னா அதுலேயும் வயசான பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லையோ, அவளுடைய கணவன்மார்கள் ரட்சிப்பான்னு கண்ணனை விட்டுடுவா. அதனால அதுவும் பிடிக்கிறது இல்லை. அப்ப வயசான பெண்களா இருந்தா இன்னொத்தன ரட்சகன் நினைக்கிறா, ஆண்களா இருந்தா நமக்கு நாமே ரட்சகன் நினைக்கிறா. ரெண்டுமே குற்றம். நம்மாழ்வார் சாதித்தார். என்னான் செய்கேன் யாரே கழகன் என்ன என் செய்கின்னாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குடை வேண்டேன், கண்ணார் மதுள்சூழ் குடந்தை கிடந்தாய். குடந்தை கிடந்த எம்பெருமானே, திருக்குடந்த 6வது பெருமானே, என் நான் செய்கேன், என்னை ரட்சித்துக்கிறதுக்கு யானே காரணம், நானே என்னை ரட்சிக்கலாம்னு விட்டுட்டியா? யாரே கழகன்? இல்லே இந்திரன் சந்திரன் குபேரன் ஆறான்னு ரட்சிக்கலாம்னு பார்க்குறியா? இல்லை நீயே நாளைக்கு ரட்சிக்கலான்னு பார்க்குறியா? மூன்றும் செய்யாதே. என்னை என்னால் ரட்சித்து கொள்ள ஒண்ணாது. முடியும்னா நேத்தே மோட்சம் போயிருப்பேனே, போகலையே. அப்போ என்னை என்னால் ரட்சிச்சுக்க முடியலன்னு தானே அர்த்தம். சரி, வேற தேவதைகள் என்ன காக்கட்டுமேன்னா அதுகளே மோட்சம் போகும் நாள் என்னைக்குன்னா காத்துன்னு இருக்கு. இது எதுக்கு எனக்கு வந்து மோட்சம் கொடுக்க போறதா? அவளும் ரட்சிக்க போறது இல்லை. சரி, நான் நாளைக்கு பண்றேன்னா இன்னைக்கு இல்லாத குணம் உங்ககிட்ட என்ன இப்போ நாளைக்கு வந்துட போறது? இன்னைக்கு கருணை இல்லை நாளைக்கு வரப்போறதா? இன்னைக்கு கிருபை இல்லை நாளைக்கு வரப்போறதா? இல்லை நான் தான் நாளைக்கு நல்லவனாயிட போறேனா?
ரெண்டுமே இல்லை. நான் நேற்று எப்படி இருக்கேனோ நாளைக்கு அப்படித்தான் இருக்க போறேன். நீ நேற்று எத்தனை குணசாலியா இருந்தாயோ நாளைக்கும் அப்படித்தான் இருக்க போகிறாய். அதனால நீயும் ஒத்தி போடாதே, பிறத்தியார் கையிலேயும் காட்டி கொடுக்காதே, என்னை என் கையிலேயும் காட்டி கொடுக்காதே, என் நான் செய்கேன் ஆரே கடகன் என்னை என் செய்கின்னாயின்னு பிரார்த்தித்தாரோ இல்லையோ. அது இருக்கிறது இளஞ்சிறுமியர்களிடத்துல தான். ஏன்னா ஆண்களாக இருந்தால் நம்ம நாமே ரட்சித்துக் கொள்வோம்னு இருப்பா, வயசான பெண்களா இருந்தா நம்ம இன்னொருத்தர் ரட்சிப்பர்கள்னு இருப்பா. ஆனா இளஞ்சிறுமியர்கள் கண்ணனே ரட்சகம், கருத்த மனம் ஒன்னும் வேண்டா, கண்ணலல்லால் தெய்வம் இல்லை, நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, கண்ணன் கடலினன் அண்ணும் மடமுடையே, எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே என்ன ஆழ்வார்கள் பாடினா போல இருந்துருவாளோ இல்லையோ. அதனால நல்ல வேளை இளம் பெண்களாக பிறந்துட்டோம், தப்பித்தோம் என்ன பெண்கள் சொன்னா. கடைசியா ஒருத்தி கேட்டா, வாஸ்தவம் இதை போல மற்ற பேர் எங்கேயும் யாரும் இருந்ததே கிடையாதா? ஆழ்வார் பாடினாரே, தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தேன்னு பாசுரம். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் தாழ்ச்சி, தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி, உன் திருவடி தாமர்களுக்கு கீழ்தான் வாழ்ச்சி, யான் சேரும் வகையருளாய் வந்தே. அந்த வாழ்ச்சி எனக்கு எப்ப கிடைக்குமோ, அதை எப்போது கொடுப்பாயோ அனுகிரகிப்பாய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆனா இந்த கோபிமார்களுக்கு என்ன ஆச்சரியம்னால், கண்ணனுக்கு கிரீடை பண்ணிவிட்டு நாட்டியம் ஆடிவிட்டு எப்ப ஆயாசம் வந்தாலும் ஒரு கோபி மடியில தலையை வச்சுப்பார், ஒரு கோபிகள் மடியிலே திருவடியை நீட்டிப்பர், இன்னொரு கோபி மடியில கையை வச்சுப்பர், இன்னொரு கோபி பக்கத்துல உட்காந்து காலை வருடி விடுவள். அதைத்தான் பிரசாதம் லேபிரே கோபின்னு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் தெரிவித்தார். அப்போ அந்த திருவடி தாமர்களுக்கு கீழே என்னை எப்போது வாழ்ச்சி கொடுப்பையோ அந்த நாள் என்றோன்னு ஆழ்வார் கேட்டு இருக்கார். அந்த நாள் ஓரொரு நாளும்னு கோகுலத்து பெண்கள் இடத்துல நடக்கிறது. அப்ப அந்த நாள் வருமானு கேட்ட இடத்துல முக்கியமா ஏற்றமா, அல்ல அந்த நாள் நித்தியப்படியாகவே நடந்து கொண்டிருக்கிற கோகுலத்தின் பெண்களுக்கு ஏற்றமா? அதனாலே கண்ணனுடைய திருவடி ஒருத்தியிடத்தே, திருமுடி ஒத்தியிடத்தே, திருக்கை ஒத்தியிடத்தே, அதுக்கு என்ன வைபோம். அதனால அந்த சிறு பெண்களாக பிறந்தோமே, பலராக இருந்தோமே. அப்ப வையத்து வாழ்வாய் என்கிற அளவுக்கு பார்த்திருக்கோம். வையத்து வாழ்வீர்கள் நிறைய பேர் இருக்காளேன்னா அதுக்கு வியாக்கியாத்த சொன்னார், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. எங்க இருந்தாலும் விபீஷணன் ஒருத்தன் நல்லவனா இருந்தானோ இல்லையோ, அதை சொல்லக்கூடாதா? அவனுக்கும் பகவான் அத்தனை தூரம் ஆதரத்தோடு இருந்தாரேன்னா இருக்கட்டும். ஆனா விபீஷணன் தனியாச்சே, லங்கையில அவர் சொல்லி யார்கிட்டையான்னு எடுபட்டுதா. அப்பிரியச பத்தியச பக்தாஸ்ரோதாச்ச துர்லபா சததம் புருஷாராஜன் சுலப புருஷாராஜன்னு சததம் பிரியவாதினா. ஏ ராஜன்னு ராவணா, சுலபமா பேசுறதுக்கு இனிமையா பேசுறதுக்கு நிறைய பேர் கிடப்பா. ஆனா நல்லத்தை சொல்றதுக்கு அது கசந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது. அப்பிரியச பத்தியச வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நல்லத்தை சொல்றதுக்கு வக்தாவும் கிடைக்க மாட்டான், நல்லதை கேட்கறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டார்கள், ரொம்ப துர்லபம். நான் ஒருத்தர் இருந்தேன், நானும் புறப்பட்டு போறேன்னுட்டு விபீஷணன் புறப்பட்டு போயிட்டான். வியாக்கியாதா தெரிவிக்கிறார், அங்க ஒருத்தனே ஒருத்தான். ஆனா இந்த இடத்துல பார்த்தா வாழ்வீர்கள். கோகுலத்துல எங்க பார்த்தாலும் இதே கோட்டியோ இல்லையோ. அன்று அவன் ஒருத்தன் என்ன சொன்னானோ, நல்லத்தை கேட்கறதுக்கு நிறைய கோட்டி, நல்லத்தை சொல்லுவதற்கு நிறைய கோட்டி. ஒருத்தராக இல்லாமல் பல பேராக இருந்ததே இவர்களுக்குண்டான வாழ்ச்சி. மற்ற இடத்துல வாழ்ச்சிங்கிறது தவிர்த்து இங்க வாழ வந்ததே இங்க இருக்கிற வாழ்ச்சி. இதே ஆண்டாளுடைய தகப்பனாருக்கே அந்த மாதிரி ஆள் கிடைக்கல. அவரே பாடினது, வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல். யாரேன்னு இந்த ஊர்ல பகவானிடத்துல ஆசைன்னு வரவார்க்கீழா? வாழாட்படுதல்னு சொன்னா பகவானுக்கு ஆட்படுதல், கூழாட்படுதல்னு சொன்னா உலக இன்பத்துக்கு ஆட்படுதல். கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். யாரேனும் உலக இன்பத்துக்காக இருந்தா எங்க கோட்டில சேர்த்துக்க மாட்டேங்கிறார் ஆழ்வார். அப்ப சொல்லச்சே கூழாட்பட்டு நின்னீர்களை, நின்னீர்களை பாட்டு நல்லா வித்தியாசம் பாருங்க. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல், யாரானும் பகவானுக்கு அடிமைப்படணுங்கிறவா இருந்தால் வாங்கோ. மற்ற விஷயத்துக்கு எல்லாரும் ஆட்பட்டு இருக்கீர்களே, பட்டவாழ்லாம் வராதிங்கோ. அப்ப நின்னீர் உள்ளீரேல்னு இருக்கிற இடத்துல யாரேனும் பகவத் விஷயத்துக்கு ஆட்பட்டார் இருந்தால் அப்படின்னா அதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சலா இருந்திருக்குன்னு அங்க தெரியுது. அதே போல கூழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் சொல்லியிருக்கலாம் இல்லையோ, கூழாட்பட்டு நின்னீர்களை அப்படின்னா நிறைய பேர் இருந்தான்னு தெரியுது. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல்ங்கிறார், சந்தேகம், ஆள் கிடைக்கல. கூழாட்பட்டு நின்னீர்களை நான் மொத்த பேரும் அப்படித்தான். ஆண்டாளுக்கு அந்த கஷ்டமே இல்லை பாருங்க. அவருடைய தகப்பனார் கூட வாழ்ச்சிக்கு ஆள் தேடிண்டா அது தேடவே வேண்டாமல் வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. கிருஷ்ணன் இருந்த காலத்தே
கிருஷ்ணன் இருந்த தேசத்தே அவனுக்கே அற்று தீர்ந்தவர்களாய், அவனுக்கு பிடித்தமான இளஞ்சிறுமியர்களாய், அதுவும் ஒருத்தியாக இல்லாமல் ஒரு பிருந்தமாய், ஒரு பெருங்கோலாகலம் படைத்த இடமாக எல்லாருமாக சேர்ந்த ஊர்ல இருந்தார்கள். நித்திய விபூதியில் பிறக்காமல் லீலா விபூதியில் பிறந்து, அங்கேயும் எங்கெங்கோ பிறக்காமல் பூமியில் பிறந்து, மற்ற தீபங்களில் பிறக்காமல் ஜன்பூ தீபத்தில் பிறந்து, மற்ற வருஷங்களில் பிறக்காமல் பாரத வருஷத்தில் பிறந்து, பாரத வருஷத்தில் கண்டத்தில் பிறந்து, தெற்கேயோ எங்கோ கோடியிலோ இல்லாமல் பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்து, அங்கிருக்கிற செய்வ ஆணாகவோ வயோதிக பெண்ணாகவோ இல்லாமல் அங்கேயும் அவனோட ஒத்த சிறுமீராக வாழ்ந்து, அதிலே ராமாவதாரம் அற்றவதார காலத்துல கூட இருந்துடாமல் கிருஷ்ணாவதார காலத்துல கூட இருந்து, இருக்கும் போதும் ஒருத்தராக இருந்துடாமல் நிறைய பேராக இருந்து, இது இத்தனை வாழ்ச்சி நமக்கு இருக்கே, பயன்படுத்திக்குங்கோ என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இப்ப நாம் என்ன வச்சுக்கணும்? இது அவளா சொல்லிட்டு சரி. இப்ப இதை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அரிய வாழ்க்கை நமக்கு இப்ப கிடைச்சிருக்கோம் இல்லையோ, கூன் குருடு செவிடு ஏதுமாக இல்லை. இதுல ஏதானு ஒன்னா நாம பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நமக்கு பக்தி வந்திருக்குமா? இப்ப எல்லா அங்கங்களும் நமக்கு ஒழுங்கா வேலை செய்யறது, பக்தி உபன்யாசம் விடுறோம். ஆனா சில பேர் காது கேட்காதவா இருக்கா, கண்ணு தெரியாதவா இருக்கா, அவா கோவிலுக்கு வரா பாருங்க, அவா உபன்யாசத்துக்கு வரா பாருங்க, அது ஏற்றம். ஏன்னால் நமக்கு இத்தனை குறைவிருந்தாலும் கண்ணன் இருக்கிறான், குறைவில்லை அப்படின்னு நினைத்துண்டவர்கள் வருகிறார்களோ இல்லையோ. அப்படி இல்லா இருந்தா நமக்கு இந்த பக்தியெல்லாம் இருக்குமாங்கிறதே தெரியாது. அதனால இது அரிய பிறவி கிடைத்திருக்கிறது. இதை போய் பாழைய போக்கி விடாமல், எங்கோ கீழே மண்ணிலே இட்டு பிரயோஜனம் இல்லாமல் போக்காமல் இந்த பிறவியை பிரயோஜனப்படுத்திக்கணும் இல்லையோ. இந்த பிறவி எதுக்கு பகவான் கொடுத்திருக்கார்? மோட்சத்தை அடையறதுக்கு ஒரு யோகத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக, சித்தோபாய ஸ்வீகாரத்தை பண்ண வேணுங்கிறதுக்காக. அதை விட்டுட்டு நாம எங்கெங்கேயோ அலைஞ்சிருந்தோம்னா ரொம்ப எங்கேயோ ஈடுபட்டு இருப்போம். அப்ப சட்டுன்னு இது யோசிச்சு பாருங்க. அச்சித்த போல பிரளய காலத்துல கிடந்தேன், பெருமாள் எனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக கரணகளையபரங்களை கொடுத்து இவ்வளவு ஒழுங்கா ஆக்கின்னு வந்திருக்கார். எத்தனை பிறவியில புழுவா பிறந்தோனோ, பூச்சியா பிறந்தோனோ, மண்ணா கிடந்தோனோ தெரியாது. ஆத்ம புஞ்சங்கள்னு இங்க கோட்டிக்கணக்கில் சுத்தின்னு இருக்கும். இந்த ஆகாசம் இருக்கு பாருங்க, இதுல சரீரமே இல்லாத ஆத்மாக்கள் அப்படியே கொத்து கொத்து கொத்தா தூங்கிட்டு இருக்கும். இது எந்த பிறவியில சரீரம் கிடைக்கும்னு அது காத்துட்டு இருக்குமா? அது ஒண்ணுமே, அது காத்துட்டே இருக்க வேண்டியது, அது இலக்கே கிடையாது. என்ன, இதுக்கு ஒரு சரீரம் எடுத்துட்டா தான், அது சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ இருந்தா தான் ஆத்மா ஒரு இலக்க நோக்கியே பிரயாணிக்கும். அதுக்கு சரீரமே இல்லைன்னா இலக்கு எங்க கிடைக்கும்? எப்பவோ அதனுடைய கர்மங்கள் முதிர்ந்து என்னைக்கான ஒரு சரீரம் கிடைக்கும். அது புழு சரீரமா போடலாம், அது பூச்சி சரீரமா போடலாம். அல்ல வேளை அது அத்தனையும் தாண்டி நாம அதுக்குள்ள எத்தனையோவா இருந்திருப்போம். நாம இன்னைக்கு யாரையும் வெய்யவே கூடாது. நேற்றுக்கு நாம அப்படித்தான் இருந்தோம். நல்ல வேளை இன்னைக்காவது இப்படி ஆயிருக்க முடியோ. ஐயோ, அதை போல இன்னும் 4 பேர் வர்றதுக்கு வழி பார்க்க முடியுமான்னு இருக்குமே தவிர, எதுக்கு இப்ப கச்சேரி ஏற்பாடு பண்றா, எதுக்கு கோவில்ல உற்சவம், எதுக்கு உபன்யாசங்கள்லாம்? 4 பேர் விஷயத்தை தெரிஞ்சுட்டா எப்பவான்னு ஒரு பொறி மனசுல தட்டாதா அப்படிங்கிற ஆசையில தான் இத்தனையுமே தவிர, இது உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், படிச்சவர் வந்து சொல்றார், படிக்காதவா கேட்கிறா, ஒன்றும் அர்த்தமே கிடையாது. கிடைச்சிருக்கிறது மனுஷ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நல்ல வேளை இந்த மனுஷ வாழ்க்கையில கூட எங்கெங்கேயோ நாம தூக்கிட்டு இருக்கலாமே. இதே வாசல்ல எத்தனை பேர் நிற்கிறாப்போ, உள்ள வர முடியாத வாழாலே வந்துவிட்டா என்ன ஆகும்னா, அன்னைக்கு சோற்றுக்கு பணம் போயிடும். எத்தனையோ பேர் வாழறதுக்கே வண்டி இழுத்து வாழ வேண்டியிருக்கு, மூட்டை தூக்கி வாழ வேண்டியிருக்கு. இப்போ அவர்கள்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் உட்காந்துக்கணும்னு நினைச்சா நடக்குமான்னா வயிறு முதல்ல நிறைஞ்சான்னா பக்திக்கு வர்றது. இப்போ நம்ம நயனஞ்சந்தந்தி சத்ராணி நயனந்தகதி பாவகான்னு அவரா கூட சொல்லிட்டு இருந்தா, இப்போ சுவாமி முதல்ல இந்த ஒரு வேளை சோற்றுக்கு ஏற்பாடு பண்ணும், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற ஆத்ம ஜானத்துக்கெல்லாம் வரும் விடுவனும் இல்லையோ. அப்போ அதுக்குள்ள இல்லாம இங்கே வந்து உட்கார்ற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கோம் இல்லையோ. ஆனா அதை பாக்கியமா நினைச்சுடாம வீணாக்கிடுறோம். நம்ம அவனுக்கு கூட பக்தி பண்ண முடியறது. ஆனா நம்மாலே போலியா பக்தி பண்ணிடுறோம் இல்லையோ. பணம் இருக்கு, காசு இருக்கு. இப்ப இங்க இருக்கிறவாள்லாம் எழுந்த உடனே வீட்டுக்கு போனா சோறு கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலேயே வந்திருக்கும் இல்லை. அந்த சந்தேகம் இருந்திருந்தா வரமாட்டோம். அதான் உண்மை. இப்போ அந்த சந்தேகம் மட்டும் இருந்திருந்து, ஓ நமக்கு துணிமணி கிடைக்குமா, சோறு இருக்குமான்னா அதை பார்த்துட்டே தான் அலைஞ்சிருப்போமே தவிர இங்க வந்திருக்க மாட்டோம். ஆனா அதை பார்க்கறதுக்கு வழி இல்லாதவனும் துளி பக்தி பண்றானோ இல்லையோ, அதற்குத்தானே ஏற்றம். ஆண்டாள் தெரிவிக்கிறா. அப்ப இத்தனை நல்ல பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறச்சே, எங்கேயோ யாரையோ பேசிண்டு வம்பு பேசிண்டு கண்ட இடத்துல புத்தியை செலவழிச்சுண்டு இதுக்கே வராமல் வாழ்நாளை முழுக்க வீணடிச்சுன்னுட்டு எந்தெந்த சட்ட சச்சரவுலையோ வாழ்ந்துட்டா பொழுது வீணே போயிடும் இல்லையோ. பலபகலே அஞ்சி அழுதேன் பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். அதை போல அழாமல் நமக்கு ஆண்டாள் உண்டு, திருப்பாவ உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு, அது கொடுத்த நன்னெறி உண்டு. அந்த நெறியில் வாழ்வோம், மற்றவத்தை துறப்போம். என் இருக்க வேணும் இருந்தால் வையத்து வாழ்வீர்கள்.
இப்போ நாம வையத்து வாழ்வீர்களாக வேண்டாமா? அந்த பெண்கள் வையத்து வாழ்வீர்களானது இருக்கட்டும், நாம வாழணும் இல்லையோ? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசகள் கேளீரோ. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இது கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணி அப்படி செய்ய வந்தீர்களே, நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும். ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்வடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஆண்டாள் 3ஆம் பாசுரத்திலே சொல்லுகிறாள். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன்.